தமிழ்நாட்டில் இருந்து அதிகமாக இஸ்லாமியர்கள் ஹஜ் யாத்திரை மேற்கொள்வதற்கு வசதியாக தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டு அளவை அதிகரிக்க வேண்டுமென முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் 2014ஆம் ஆண்டில் தமிழக ஹஜ் புனித பயணக்குழுவிற்கு 13,159 விண்ணப்பங்கள் வரப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் மும்பையில் உள்ள ஹஜ் புனித பயணக்குழு இஸ்லாமிய மக்கள் தொகையின் அடிப்படையில் தமிழகத்திற்கு 2,672 இடங்களை ஒதுக்கியுள்ளது. 2014ஆம் ஆண்டுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி ஒதுக்கப்பட்ட 2,672 இடங்களில் இருந்து சிறப்பு பிரிவிற்காக 1,180 இடங்கள் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டுவிட்டன. மீதமுள்ள 1,492 இடங்கள் பொதுப்பிரிவின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து மேலும் 100 இடங்கள் மட்டுமே இந்திய ஹஜ் பயணக்குழு ஒதுக்கியுள்ளதால் விண்ணப்பித்த பெரும்பாலானோர் விரக்தியடைய நேரிட்டுள்ளது என்றும், கடந்த ஆண்டுகளில் இதுபோல கூடுதல் இடங்கள் கோரிய போது மத்திய அரசு புனித பயணம் மேற்கொள்வதற்காக கூடுதல் இடங்களை ஒதுக்கி தந்ததை பிரதமருக்கு தெரியப்படுத்திக் கொள்வதாகவும் தமது கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 3,696 இஸ்லாமியர்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டார்கள். எனினும் நடப்பு ஆண்டில் விண்ணப்பித்துள்ள அனைவரும் தங்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்படும் என மிகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள். எனவே நடப்பு ஆண்டில் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்காக பெரும்பாலானோர் விண்ணப்பித்துள்ளதை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டு அளவை அதிகரிக்க ஆவண செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நடப்பு ஆண்டில் அதிக அளவிலானோர் புனித பயணம் மேற்கொள்ளும் வகையில் இடஒதுக்கீட்டு அளவை அதிகப்படுத்துமாறு இந்திய வெளியுறவுத்துறைக்கு அறிவுறுத்துமாறும் பிரதமரை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டுள்ளார்.